பிரமொழியாளர்கள் ஓட்டே வேண்டான்றதுல சீமான் தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்துட்டாரு. முஸ்லீம் ஓட்டு எந்த அளவுக்கு பாஜகவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிரமொழியாளர் ஓட்டு சீமானுக்கு தேவை. தமிழர் அடையாள அரசியல், வாக்கரசியல் எல்லோருமே அப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவ, முஸ்லீம் சிறுபான்மை வாக்குகளை திமுக எப்படி வந்து இது பண்ணிக்கிறோம், கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி சீமான் ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ? கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்குள்ள சீமான் போட்டிக்கு வர்றார். போட்டிக்கு வராரு. பாஜக ஆனாலும் பெரிய அளவுக்கான வாக்குகளை அவங்க தானே அறுவடை திமுக தான் அறுவடை பண்றாங்க. அதனாலதான் சீமான் என்ன சொன்னாரு, நான் 2 கையிலையும் வாழை ஏந்தி துப்பாக்கியை ஏந்தி பாஜகவையும் அடிக்கிறேன் திமுகவையும் அடிக்கிறேன். இவன் திமுக வேண்டாம்னு சொல்றான், அவன் பாஜக வேண்டாம்னு சொல்றான். நான் 2 பேரையும் அடிச்சு மற்ற 2 பேரோட போல்டா நின்று சண்டை போடுறேன். மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசு துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய ஒருத்தன் சீமான் மட்டும்தான் தன்னை நிலைநாட்டுறாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். அது சீமான். நான் ஏடிஎம்கே எதிர்க்கிறேன், பாஜக எதிர்க்கிறேன், காங்கிரஸ் எதிர்க்கிறேன், டிஎம்கே இருக்கேன். எனக்கு அந்த தில் இருக்கு, கிளாரிட்டியோட அதை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அதுல சில போலரைசேஷன் பாயிண்ட்ஸை எடுக்கிறாரு. நான் அவர் வேணா போலரைசேஷன் இல்லைன்னு மறுக்கலாம், அது அவர் உரிமை. பாஜக போலரைசேஷன் பண்ணல, நாங்க இந்திய முஸ்லிம்களுக்கு சிஏஏல எதிர்ப்பு இல்லைன்னு பாஜக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீமானு சில கருத்துக்களை சொல்லலாம். ஆனா அந்த தன்மை இதுதாங்கிற ஒரு உண்மையை மக்கள் மத்தியில நான் தெளிவுபடுத்துறேன்.